வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு நான் பேரிசை கண்டுபிடித்த பழந்தமிழர். தமிழர்கள் பல்வேறு அறிவியல் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியுள்ளார்கள். அதில் 2 நிகழ்வுகளுக்கு மட்டும் நோபல் பரிசு கிடைத்துள்ளது. ஒன்று ராமன் விளைவு, நிறத்தை எப்படி உருவாகிறது என்று ராமன் விளைவு என்று ஒரு நோபல் பரிசு. மற்றொன்று கணித மேதை ராமானுஜன் அவர்களின் நோபல் பரிசு. ஆனால் மறைக்கப்பட்ட ஏராளமான கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. அதை பற்றி நான் தெளிவாக சொல்லுகின்றேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகத்தில் இசையின் மத்திய நகரம் சென்னை என்று யுனெஸ்கோ முடிவு செய்திருக்கிறது. அப்படி யுனெஸ்கோ முடிவு செய்வதற்கு என்ன காரணம் என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். அதில் பார்த்தால் இசையை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று மூடத்தனமாக யோசித்தால் தெரியாது. பறை இசை என்று கேவலமாக பேசினார்கள். இசைஞானி வந்த பிறகு உலகத்திற்கு வெளிப்படுத்திய அந்த பறை இசையை நான் ஆராய்ந்து பார்த்ததில் பறை என்பது ஒரு மறைக்கப்பட்ட உண்மை. பாறை என்பது அதனுடைய முதற் பெயர். பாறையில் இசை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை நான் ஆராய்ந்து பார்த்திருக்கின்றேன். பாறையில் கண்டுபிடித்த இசையை அது மருவி பறை இசை என்று எடுத்துக்கொண்டு, பறை இசை என்றால் அது தாழ்த்தப்பட்டவர்கள், கீழ்ஜாதிக்காரர்கள் இசை என்று ஒதுக்கிவிட்டார்கள். இசைஞானி அவர்கள் வருகைக்கு பிறகு அந்த பாறை இசையை மேன்மை அடைய செய்து உலக புகழ்பெற்று திகழ்ந்தார். அதேபோல ஆஸ்கார் விருது பெற்ற ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழர்தான். ஒரு இசையை அறிவியல் பூர்வமாக ஆதி தமிழன் கண்டுபிடித்ததை அவர்களுடைய வாரிசுகள் தான் அதனை வெளிப்படுத்த முடியும். அப்படி என்றால் அந்த இசை எங்கிருந்து பிறந்திருக்கும், எங்கிருந்து உருவாகியிருக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்ததில் பாறையில் எப்படி உருவானது என்பதை நான் வெளிப்படையாக சொல்லணும்னா இது விளம்பரம் ஆகணும். விளம்பரம் ஆன பிறகு நான் எப்படி அந்த பாறை இசை கண்டுபிடித்தார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். இப்போது நான் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து அது தமிழன் கண்டுபிடித்த பழமையான அறிவாற்றலை மடைமாற்றி ஏமாற்றி வந்ததை நான் தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு ஆதரவு தாருங்கள். பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.